எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாகவே சீரகத்தூள் மிளகுத்தூள் வந்து அரைச்சி எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது, எந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். 5 மினிட்ஸ் தான், ஈஸியான மெத்தட் தான். 50 சீரகம் 50 மிளகு ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 100 கிராம் கூட அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் அரைச்சி வச்சிங்கன்னா எதுவுமே வண்டோ எதுவுமே விழுகாது. அடிக்கணமான வானிலை எடுத்துக்கோங்கன்னா இரும்பு கடாய் வந்து அடிக்கணமானதை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் எப்போயுமே வச்சுக்கணும். அடுப்பை வச்சுட்டு முதல்ல சீரகத்தை போடுறோம். போட்டு நல்லா கை சூடு தான் வரணும். சீரகம் ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடவே கூடாது. அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. கை சூடு ஏறினாலே போதும். இங்கே பாருங்கள், நல்ல கை சூடு ஏறிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். அதே தான் பாருங்கள், மிளகும் நல்லா கை போடுற சூடில் நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதையும் கொட்டி ஆற வச்சுட்டு முதல்ல சீரக பவுடரை நல்லா ஆறணுன்னே வறுத்துடலாம். சீரகத்தை வந்து மிக்சி ஜாரில் போய் அரைச்சிட்டு கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், சீரகம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து டிப்ஸ் என்னென்னா, எப்போயுமே எடுத்தோடனே மிக்சியை ஒரே ஸ்பீடாக போட்டக்கூடாது. முதல்ல பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகுத்தூள் வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக குறவரப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆம்லெட் இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சீரக பவுட்ரு பாருங்கள், அது மாதிரி நல்லா இருக்கா. நல்லா ஆற வச்சு ஏர்டெக் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் கிடையாது. ஹோம்மேடாக ரெடி பண்ணுறோம். ஒரு மன திருப்தியோட நம்ம ஃபேமிலியை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே தான் சோம்புத்தூளும் இருக்கிறதெல்லாம் அரைக்கல. இதே தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து சோம்பையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஏலக்காவும் இதே தான். நல்லா ஏலக்காய் ஒரு 100 கிராம் கிட்ட வாங்கி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆக்கி வச்சுக்கலாம். எல்லாமே இதே மெத்தட் தான். இந்த 2 மெத்தடை வச்சு நம்ம மற்றது எல்லாமே பவுட்ரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக தேங்க்யூ டு ஆல்.